மிதுன ராசிக்கான வாஸ்து மற்றும் பொருட்கள் வைக்கும் முறை. மிதுன ராசியின் அதிபதி புதன் பகவான். இது ஒரு காற்று தத்துவத்தை கொண்ட ராசியாகும். புதன் பகவான் அறிவு, கல்வி, வியாபாரம், பசுமை மற்றும் தகவல் தொடர்பு ஆகியவற்றுக்கு காரகர் ஆவார். எனவே மிதுன ராசியில் பிறந்தவர்கள் தங்களின் வீட்டில் புதனின் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் விதமாக பொருட்களை சரியான இடங்களில் வைப்பது செல்வ செழிப்பையும் மன அமைதியையும் தரும். வடக்கு திசை. குபேர மூலை. வடக்கு திசையானது மிதுன ராசியின் அதிபதியான புதனுக்கும் செல்வத்தின் அதிபதியான குபேரனுக்கும் உரியது. இந்த திசை மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான பகுதியாகும். பச்சை நிற செடிகள், மணி பிளான்ட், துளசி அல்லது மூங்கில் செடிகளை வீட்டின் வடக்கு பகுதியில் வைப்பது செல்வத்தை ஈர்க்கும். புதனுக்குரிய நிறம் பச்சை என்பதால் இது மிக சிறந்த பலனை தரும். பணப்பெட்டி, பீரோ. வீட்டின் வடக்கு திசையை நோக்கி பணப்பெட்டி அல்லது லாக்கரை வைப்பது பொருளாதார வளத்தை அதிகரிக்கும். நீரூற்று. சிறிய அளவிலான நீரூற்றை வடக்கில் வைப்பது வீட்டில் நேர்மறை ஆற்றலையும் அமைதியையும் நிலைநிறுத்தும். வடகிழக்கு மற்றும் கிழக்கு. ஈசான்யம் மற்றும் கல்வி. கிழக்கு திசை சூரியனுக்கும் வடகிழக்கு தெய்வ வழிபாட்டிற்கும் உரியது. அறிவை அதிகம் விரும்பும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த இடங்களை சரியாக பயன்படுத்த வேண்டும். புத்தகங்கள் மற்றும் படிக்கும் மேஜை. மிதுன ராசிக்காரர்கள் இயற்கையாகவே கற்பதில் ஆர்வம் கொண்டவர்கள். வீட்டின் கிழக்கு அல்லது வடகிழக்கு பகுதிகளில் ஒரு சிறிய நூலகம் அல்லது புத்தக அலமாரியை அமைப்பது அறிவாற்றலை பெருக்கும். பெருமாள் திருவுருவ படம். புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு. எனவே வடகிழக்கில் உள்ள பூஜை அறையில் பெருமாள், ஸ்ரீ கிருஷ்ணர் அல்லது சக்கரத்தாழ்வார் படத்தை வைத்து வழிபடுவது தடைகளை நீக்கும். மயில் இறகு. வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது படிக்கும் இடத்திலோ மயிலிறகை வைப்பது புதனின் தோஷங்களை நீக்கி புத்தி கூர்மையை அதிகரிக்கும். தென்மேற்கு. நிருதி மூலை. மனநிலை தன்மைக்கு. மிதுன ராசிக்காரர்கள் காற்று தத்துவத்தை கொண்டவர்கள் என்பதால் அவர்களின் மனம் எப்போதுமே ஒரு நிலையில் இருக்காது. வேகமாக சிந்திப்பார்கள். மனதை நிலைநிறுத்த தென்மேற்கு திசை உதவும். கனமான பொருட்கள். இந்த காற்றோட்டமான ராசியை சமநிலைப்படுத்த வீட்டின் தென்மேற்கு பகுதியில் கனமான மரஜாமான்கள் மற்றும் அலமாரிகளை வைக்க வேண்டும். படுக்கையறை. மாஸ்டர் பெட்ரூம் தென்மேற்கில் இருப்பது அவர்களின் தூக்கத்திற்கும் மன அமைதிக்கும் மிகவும் அவசியம். மிதுன ராசிக்காரர்கள் வீட்டில் சேர்க்க வேண்டிய சிறப்பு பொருட்கள். காற்றொளிகள். மிதுனம் காற்று ராசி என்பதால் வீட்டில் ஜன்னல்கள் அல்லது வராண்டாக்களில் உலோகத்தால் ஆன விண்ட் சைன்ஸ் மாட்டி வைப்பது வீட்டின் ஆற்றலை அதிகரிக்கும். பச்சை நிற திரைசீலைகள். வீட்டின் வரவேற்பறை அல்லது படுக்கை அறையில் வெளிர் பச்சை நிறத்திலான திரைசீலைகள் அல்லது படுக்கை அறையை விரிப்புகள் பயன்படுத்துவது அதிர்ஷ்டத்தை ஈர்க்கும். படிகம். பச்சை நிறத்திலான மரகதக்கல் அல்லது கிறிஸ்டல் பிரமிடுகளை வீட்டில் வைப்பது கவனச்சிதறலை தடுக்கும். தவிர்க்க வேண்டவை. பழுதான மின்னணு பொருட்கள். புதன் தகவல் தொடர்புக்கு அதிபதி. எனவே வீட்டில் வேலை செய்யாத கடிகாரங்கள், உடைந்த மொபைல் போன்கள் அல்லது பழுதான லேப்டாப்களை வைத்திருப்பது மிதுன ராசிக்காரர்களின் வளர்ச்சியை தடுக்கும். வடக்கில் குப்பைகள். வீட்டின் வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் பழைய காலணிகள், குப்பைகள் அல்லது தேவையற்ற பொருட்களை குவித்து வைத்தல் கூடாது.